பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே இளம்பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் காங்கிரசின் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஹரிநாராயணன் கைது செய்யப்பட்டுள்ளார். காங்கிரஸ் கவுன்சிலர் செயல் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாரத்தான் ஓடி களைத்து போயிருந்த சிறுமிகளிடம் காங்கிரஸ் அமைச்சர் விரும்பத்தகாத முறையில் நடந்து கொண்டார் என்று வெளியான செய்தியின் சூடு தணிவதற்குள் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே இளம்பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் காங்கிரசின் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஹரிநாராயணன் என்பவர் கைதாகியுள்ளது கடும் அதிர்ச்சி அளிக்கிறது. பெண்களின் பாதுகாப்பிற்காக முதல்வர் விஜய் அமைத்த சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை தாவேக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்குள் தான் முதலில் ரெய்ட் நடத்த வேண்டும் போல அந்த அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தை கேடயமாக வைத்துக் கொண்டு தாவேகவினரும் அவர்களின் கூட்டாளியான காங்கிரசும் பெண்களிடம் பயமின்றி தொடர்ந்து பாலியல் அத்துமீறிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் சொந்த கட்சிக்குள்ளேயே பாலியல் குற்றச்சாட்டுகளால் கரைபடிந்த காங்கிரசின் கை தற்போது தமிழக பெண்கள் மீதும் தைரியமாக படர முயல்வது கடும் கண்டனத்திற்குரியது. எனவே தனது சொந்த கட்சிக்குள்ளும் தனது கூட்டணி கட்சிக்குள்ளும் இருக்கும் காமுகர்களை முதல்வர் ஜோசப் விஜய் என்றைக்கு முற்றிலுமாக ஒழிக்கிறாரோ அப்பொழுதுதான் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார்.